ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சேனல். எனக்கு உமா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, புடலங்காய் வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். புடலங்காய் வச்சு அப்படி என்ன பண்ண போகிறோம் தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி புடலங்காய் வச்சு சில்லி தாங்க பண்ண போகிறோம். நம்ம புடலங்காவை பொரியலாவோ இல்லை கூட்டாவோ இல்லை குழம்புலையோ வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க மோஸ்ட்டாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து 3 புடலங்காய் எடுத்துருக்கேங்க. எனக்கு வந்து ஒரே சைஸாக கிடைக்கல. நீங்கள் முடிஞ்சால் ஒரே சைஸில் வாங்கிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு புடலங்காவை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேங்க. 3 புடலங்காவையும் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு, இந்த புடலங்காய் மேலே வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம எடுக்கணும். அது மேலே அந்த மாவு மாதிரி வெள்ளையாக இருக்கும்ல, அது வந்து சீவிட்டு தோல் சீவுறதுலையோ இல்லை கத்திலையோ இந்த மாதிரி சும்மாவே சொரண்டிங்கன்னா கூட அது வந்துடும். அந்த மாதிரி 3 புடலங்காயும் நான் சீவிட்டேன். சீவினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா க்ரீனாக இருக்கும். இதுக்கப்புறம் புடலங்காய்க்கு முன்னாடியோ பின்னாடியோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. புடலங்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்ம குழந்தைங்கிட்ட இது நல்லது, இதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தா தான் அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பெரியவங்களும் குழந்தைங்களும் இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து புடலங்காய் சில்லி போடுறதுக்கு நான் ரெடிமேட் பஜ்ஜி மாவு தாங்க எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் வந்து பெப்பரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ரெடிமேட் பஜ்ஜி மாவு பிடிக்காதவங்க நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் பஜ்ஜி மாவில் வந்து ஆல்ரெடி காரம் எல்லாமே இருக்கிறதுனால நான் வந்து இது சில்லி பவுடரில் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. நீங்கள் அப்படி கடலை மாவு எடுக்கிறதா இருந்தால் 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பும் பெப்பரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பஜ்ஜி மாவுனால நான் வெறும் உப்பும் பெப்பரும் மட்டும்தாங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைஞ்சி வச்சுருக்க புடலங்காவை இதில் எடுத்து போட்டுக்கலாங்க. புடலங்காலே நம்ம உப்பு சேர்த்துக்கிறதுனால புடலங்காலேருந்து தண்ணி வருங்க. அதனால் வந்து புடலங்காய் சேர்த்த உடனே தண்ணி ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணி வைங்க. அதுலேருந்து கண்டிப்பாக தண்ணி விடும். அதுக்கப்புறமேட்டா அந்த தண்ணி நம்மளுக்கு பத்தலை அப்படின்றபோது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா புடலங்காலேருந்தே தண்ணி வரும். நீங்கள் இப்போயே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தண்ணி உங்களுக்கு அதிகமாகிடும். போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டேங்க. மூடி வச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சமாக தான் தண்ணி வந்துருந்துச்சு. இது வந்து நீட்ட புடலங்காய் இல்லை, இது வந்து சின்ன புடலங்கான்றதுனால கொஞ்சமாக தான் தண்ணி வந்துருந்துச்சு. நீட்ட புடலங்காய் அப்படின்றபோது நம்மளுக்கு நிறையவே தண்ணி வருங்க. எனக்கு இந்த அளவுக்கு தான் தண்ணி வந்துருந்துச்சு. எனக்கு இது பத்தாதுன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரேடியாக ஊற்றி வைக்காமல் எனக்கு வந்து கொஞ்சமாக தெளித்து வந்து தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் தண்ணி ஊற்றி எனக்கு சில்லி போடுறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சில்லி போடுற அளவுக்கு. இப்போ நான் ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடாய் நல்லா சூடானதும் இதை வந்து மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா எல்லாமே ஒட்டிக்கும். அப்படி ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி மொத்தமாக எடுத்து போடாமல் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிங்கன்னா வந்து சில்லி வந்து சூப்பராக வருங்க. நீங்கள் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு சைடிஷாக கொடுத்திங்கன்னா கம்பல்சரியாக அவங்க சாப்பிட்டு தான் வருவாங்க. எதுவுமே மிச்சம் வைக்காமல் வருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லி சூப்பராக வருங்க. பாருங்கள், எந்த சில்லி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம சில்லியோ இல்லை எந்த ஒரு ஆயிலில் பொரிக்கிறதா இருந்தாலுமே, சில்லி மாதிரி எதாவது வந்து பொரிக்கிறதா இருந்தாலுமே நம்ம எப்போவுமே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி வந்து பொரித்தோம் அப்படின்னா வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். லுக் வைஸும் அது வந்து சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து பொரித்து சில்லி மேலே ஆட் பண்ணிக்கிட்டேங்க. சில்லி சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.